அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். எம்பி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவியினர் அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026 அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழிக்கு ஏற்றாற்போல் இந்த வருஷம் 2026 உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய லட்சியமே பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த பிறகு சொந்தமாக இடம் வாங்கி சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு அமைப்பாட்டில் அவர்களுக்கு என்றைக்குமே ஒரு எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள் உண்டு. அந்த ஒரு அமைப்பை இந்த 2026 நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கிற தடைகள், நான் ஒரு பொண்ணை பார்க்க அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு பையனோட கல்யாணம் ஆகிடுது. எனக்கு ஒரு மாப்பிள்ளை தேடி வர வந்துச்சு. ஆனால் அந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தா அடுத்த ஒரு மாதத்தில் வேற ஒரு பெண்ணோட திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு காலகட்டங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி 2025 வரைக்கும் ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு அதுக்கான அற்புதமான ஆண்டு இந்த 2026. இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறது, ஒரு தொழில் தொடங்குறது, ஒரு புதிய பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை போடுறது. எப்பவுமே துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னாவே திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லமை பெற்றவர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டுக்கு முன்னாடியே பக்காவான பிளான் போட்டுட்டு தான் அவங்க களத்தில் இறங்குவாங்க. அது மாதிரி இந்த 2026 இது வரைக்கும் நீங்கள் போட்டிருந்த எல்லா பிளானுமே இந்த 26ஆம் ஆண்டானது உங்களுக்கு அற்புதமாக எல்லா வகையத்தையும் சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த 2026 அமையிருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு மனை கட்டுறது, ஒரு பூமி வாங்குறது, நான் இது வரைக்கும் ரொம்ப காலமாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தேங்க. என்னுடைய காதல்ன்ற விஷயம் சக்ஸஸ் ஆகவே இல்லைன்னா இந்த 2026 உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக வேண்டிய காலகட்டம். அது மட்டும் இல்லை, புதிய பார்த்தோன்னா வாகனங்கள் மீது அதிகமான ஆர்வம் கொண்டவர்கள். இந்த கார் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த கார் வாங்கியிருந்தா எப்படி இருந்திருக்கும், இந்த டூலர் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னுடைய கனவாக, இந்த வண்டி வாங்குறது என்னுடைய கனவு, இந்த கார் வாங்குறது என்னுடைய கனவு, இந்த வீடு கட்டணும், இது மாதிரி வீடு கட்டணுன்றது என்னுடைய கனவு அப்படின்ற கனவுகளோடு வாழ்ந்துட்டு இருந்த 2026 அந்த கனவுகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாக போகிறது. அது மட்டுமல்ல, வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள்னா குழந்தைகளுக்கு காதுக்கு மொட்டை எடுத்து காது குத்துதல், இல்லை சீமந்தம் செய்யக்கூடிய விஷயங்கள், இல்லை புதிய வீடு கட்டி அது புதுமனை புகுந்து செய்ய வேண்டிய விஷயங்கள், இது மாதிரியான புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து இந்த வருஷத்தில் நடக்கிறதுக்கான அமைப்பாட்டில் அதிகமாக இருக்க போகிறது. உங்கள் வயிற்றில் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது உங்களுக்கு வரத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனால் டெய்லி 1 மணி நேரம் உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வதும், தங்களுடைய உடலை ஒரு முறையாவது 2 முறை பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொள்வதும் மிக மிக சிறப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2026ஆம் ஆண்டானது வருங்காலத்தில் அடுத்த ஒரு 20 வருடத்துக்கு நீங்கள் போட்டு வைத்த திட்டங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் நீங்கள் ஆரம்பிப்பதற்காக அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. அரசியலில் களத்தில் இறங்குபவர்களாக இருக்கலாம், சினிமா துறையில் இருப்பவர்களாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா புதிய தொழில் ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா புதிய விவசாயத்தில் பார்த்தா மிகப்பெரிய ஒரு பயிற்சி. இந்த துலாம் ராசிக்காரர்கள் விவசாயத்தில் அற்புதமான ஒரு புரட்சி வரப்போகிறது. ஏன்னா துலாம் ராசினா ஏன் தராசு வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய மைண்டு எப்பொழுதுமே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அதில் என்ன நமக்கு லாபத்தை கொடுக்க முடியும், நமக்கு அது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோடு தான் அவங்க செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா கூட உன்னால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்ற தொலைநோக்கு பார்வையும் தொலைநோக்கு எண்ணங்களையும் கொண்டவர்களாக தான் நம்ம துலாம் ராசிக்காரர்கள் அமைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டானது அமோகமாக இருக்க போகிறது. செல்வ செழிப்போட வாழப்போகிறீர்கள். இந்த 2026 நம்ம தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமாக செல்வ செழிப்போட வாழக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் தான். அதனால் இந்த வருடம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையிருக்கிறது. இந்த வருஷத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கல அப்படின்னா அடுத்த 6 வருஷத்துக்கு உங்களால் எதுவுமே பெருசாக சாதிக்கிற சூழ்நிலைகள் குறையும். ஏன்னா குரு பார்க்குறாரு. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போது குரு உங்களை நல்ல இடத்துல இருந்து அற்புதமான பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எல்லாமே அற்புதமாக இருக்க போகிறது. வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் தன வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். இது வரைக்குமே கொடுத்த கடன் வரவே இல்லை, வாங்கவே முடியல, வாக்குவாதமாகவே இருக்குது அப்படின்னாலும் கூட அந்த வாரா கடன் கூட இந்த வருடம் உங்களுக்கு வருவதற்கான அமைப்பு ஏற்பட்டு கொடுக்கும்.
அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னோனி நட்புகள் உருவாக்கி கொடுக்கும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுக்குற அளவுக்கு குடும்பத்தில் நிகழ இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்ன செய்யலான்ற விஷயத்தை இன்றைக்கே திட்டமிட்டு அதுபடியான விஷயங்களை வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக கொண்டு போகிற ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு ஒவ்வொரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு பேச்சுகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு விதமான கான்டாக்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு கான்டாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமான முறையில் பணவரவும் தனவரவும் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. இந்த வருடத்தில் தங்கம் வெள்ளி சம்பந்தப்பட்ட சேர்க்கைகள் உங்களுக்கு அதிகமாக சேர இருக்கிறது. எவ்வளோதான் விலைகள் அதிகமாக இருந்தாலும் கூட அது உங்கள் வீட்டில் இன்னமும் அதிக விலைக்கு ஏற்றாற் போல உங்களுடைய பொருளாதார நிலைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கான சூழ்நிலைகள் அமைத்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த 2026ஆம் ஆண்டானது உங்களுக்கு பொன்னான வருடமாக இருக்க போகிறது. வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளன்று அம்பாள் கோவில் தரிசனம் செய்வதும், அம்பாள் கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பதன் மூலமாகவோ, அம்பாள் கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பதன் மூலமாகவோ உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களை வந்து இந்த 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் செல்வந்தராக இருப்பீர்கள் என்று சொல்லி நிவர்த்தி செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.